Class 12 CBSEயோட 2024 to 25 போர்ட் பேப்பர் சொல்யூஷன்ஸ் தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். இது மேக்ஸ் பேப்பர் செட் 1 கொஷின் பேப்பர் கோட் 6511. ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, 1 மார்க் ஈச், 20 மார்க்ஸ். செக்ஷன் ஏலேயே உங்களுக்கு 20 மார்க்ஸு. ஃபர்ஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட்ஸ்லேருந்து இருக்குது. நமக்கு ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ adjoint A. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் adjoint A நம்ம கண்டுபிடிக்கணும். adjoint A க்கு ஃபார்முலா என்ன? adjoint A is equal to Aij is equal to minus 1 to the power of I plus j into Mij. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் A is equal to ஃபர்ஸ்ட் இதை எடுப்போமா, expand row 1, that is minus 1 into இது ஃபுல்லா போயிருமா, இது ஃபுல்லா போயிரும், எனக்கு இது ஃபுல்லா போயிரும். ஸோ 1 minus 0, 1 minus 0, இது minus 0, இதுவும் 0, இதுவும் 0, நான் அப்படியே 0ன்னு எழுதிக்கிறேன். that is minus 1 into 1 minus 0 என்ன? 1, minus 1 into 1 is minus 1, which is not equal to 0, which is not equal to 0. அப்போ A inverse வந்து எனக்கு வந்து exist. அப்போ நான் next என்ன நான் கண்டுபிடிக்கணும்? adjoint A நான் கண்டுபிடிக்கணும். adjoint A ஃபார்முலா வச்சு நான் adjoint A கண்டுபிடிக்கணும். ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். A11 is equal to power of 1 plus 1 into Mij. Mij அப்படின்னா நான் minus 1 எடுத்தேன்னா 1 minus 0 வரும். 1 minus 0. Minus whole to the power of 1 plus 2 is 2 into 1. Minus 1 the whole square வந்துச்சுன்னா positive 1 ஆயிரும். அப்போ 1 into 1 is equal to 1. எனக்கு A11 என்ன கிடைச்சிருக்கு? 1. Similarly A12. இப்போ adjoint A அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நான் ஃபைனல் ஆன்சர் எழுதிட்டேன். எனக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் adjoint A எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? A inverse is equal to 1 by determinant A. 1 by determinant A எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? minus 1 கிடைச்சிருக்கு into adjoint A. 1 0 0 0 minus 1 0 0 0 minus 1. minus 1 into இந்த மேட்ரிக்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் 1 எனக்கு minus 1 ஆயிரும். 0 0 0 plus 1 0 0 0 இங்கே minus 1 இருக்கு, ப்ளஸ் 1 ஆயிரும். இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டியில் அந்த ஆன்சர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். Next, question number 2. If vector A is equal to 3a plus 2j minus k and vector B is equal to I minus j plus k, then which of the following is correct? Question number 2 solutions. A vector இருக்கு, B vector இருக்கு. நான் first ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணிக்கிறேன். First option என்ன? A vector is parallel to B vector ன்னு கொடுத்திருக்காங்க. A vector is parallel to B vector னா என்னோட கண்டிஷன்ஸ் என்ன வரும்? A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2. இது வந்து எனக்கு ப்ரொபோஷனலா இருக்கணும். இப்போ ப்ரொபோஷனலா இருக்கான்னு செக் பண்ணலாமா? Then A1 B1 C1, இது A2 B2, இது வந்து C2. That is 3 by 1 is equal to 2 by minus 1 is equal to minus 1 by 1. இது ப்ரொபோஷனலா வருதா? கிடையாது. ஸோ நமக்கு vector A is not parallel to B vector. அப்போ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா A vector is perpendicular to B vector ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா A vector டாட் ப்ராடக்ட்ல A vector டாட் B vector is equal to 0 நமக்கு கிடைக்கணும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0ன்னு கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? that is 3i plus 2j minus k into I minus j plus k is equal to 0 நமக்கு கிடைக்கணும். 3 into 1 is 3, 2 into minus 1 is minus 2, minus 1 into 1 is minus 1. 3 minus 2 is 3 minus 2 is a positive 1, 1 minus 1 எனக்கு 0ன்னு கிடைக்குது. So 1 minus 1 எனக்கு 0. So A vector is perpendicular to B vector. எனக்கு option B தான் கரெக்டான ஆன்சர். Next, question number 3. Integration of minus 1 to 1 mod x divided by x into dx, x is not equal to 0 is equal to. Question number 3 solutions. Step 1. Step 1 என்னன்னா mod x க்கு first எழுதிக்கலாம் function. mod x க்கு எப்படி எழுதுவோம்? minus x, which is x is less than 0, positive x is greater than 0.
ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மைனஸ் எக்ஸ் வந்து இந்த எக்ஸோட டிவைட் பண்ண போறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் எனக்கு என்ன வரும், -1 அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் வந்து எனக்கு வந்து +1. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 ஸ்பிளிட்டிங் தி இன்டெக்ரல். தட் இஸ் என்ன, எப்படி இன்டெக்ரல் ஸ்பிளிட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, -1 0 1. இது வச்சு தான் நான் இன்டெக்ரலை ஸ்பிளிட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இங்க -1 to 0 அப்படின் போது எனக்கு நெகட்டிவ் எக்ஸ், 0 to 1 அப்படிங்கும்போது பாசிட்டிவ் சைட். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ், -1 to 0. நெகட்டிவ் எக்ஸ்க்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, -1. தட் இஸ் -1 into dx பிளஸ் எனக்கு பாசிட்டிவ் 1, தட் இஸ் 0 to 1. 0 to 1 வந்து எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ். பாசிட்டிவ் எக்ஸ் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 1 கிடைச்சிருக்கு. தட் இஸ் 1 into dx. நான் இதை இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து எனக்கு -x கிடைக்குமா, -x -1 to 0 தான் என்னோட லிமிட். இங்க வந்து x 0 to 1 என்னோட லிமிட். நான் லிமிட் அப்ளை பண்றேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். 0 மைனஸ், இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, இங்க +1 -1. தட் இஸ் 1 into 1 minus 0 எனக்கு கிடைக்கும். இங்க வந்து -1 1 minus 0 +1. -1 +1 எனக்கு என்னது, 0. எந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு பாருங்க. ஆன்சர் வந்து 0. எனக்கு ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். Next வந்து fourth question. Which of the following is not a homogeneous function of x and y? Question number 4 ஓட solution. நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸா இருக்கா எப்படி செக் பண்ணுவோம், f of lambda x, lambda y is equal to f of x, y ன்னு நமக்கு கிடைக்கணும். கரெக்டா? இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்ல அதை நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன, y² minus xy. நான் வந்து அதில் எதில் போட்டிருக்கேன், let f of xy is equal to y² minus xy. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், f of lambda x, lambda y is equal to, இந்த yக்கு பதில் தான் நமக்கு என்ன, lambda y. So lambda y the whole square minus இந்த xக்கு பதிலா lambda x into lambda y, that is equal to, நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், lambda square y square minus இந்த lambda into lambda எனக்கு வந்து lambda square ஆயிரும், x into y வந்து xy ஆயிரும். இப்போ lambda squared எனக்கு ரெண்டு இடத்துலயும் இருக்கு, அதனால ரெண்டு இடத்துல இருக்குனால நான் lambda square காமனா வெளியில எடுத்துக்கிறேன். வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், y square minus xy அப்படின்னு கிடைக்கும். இப்போ lambda square உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, lambda square into y squared, lambda square y square minus lambda squared into xy, lambda square xy. இந்த டேர்மே எனக்கு கிடைச்சிருச்சா. இப்போ lambda square எனக்கு y square minus xy தான் எனக்கு f of xy ஆ, lambda squared into f of x, y. இப்போ எனக்கு இந்த டேர்ம் கிடைச்சிருச்சா. அப்போ கிடைச்சது அப்படின்னால இந்த ஃபங்க்ஷன் என்ன, இஸ் a homogeneous function. நெக்ஸ்ட் ஆப்ஷன் B ல வச்சு நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் B. ஆப்ஷன் B என்ன கொடுத்திருக்காங்க, x minus 3y. நான் f of x, y is equal to x minus 3y நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன், f of lambda x, lambda y is equal to, இந்த xக்கு பதிலா தான் lambda x minus 3 into lambda y. இப்போ எனக்கு இது ரெண்டு இடத்துலயும் lambda இருக்கு. ஸோ lambda நான் காமனா வெளியில எடுக்கிறேன். அப்போ எனக்கு x minus 3y ன்னு எனக்கு கிடைக்கும். இப்போ lambda உள்ள இன்டூ பண்ணி பாருங்க, lambda into x minus lambda into 3y is 3 lambda y கிடைச்சிருச்சா. இப்போ எனக்கு lambda into f of x, y ஆ, இதுதானே என்னோட f of x, y. அப்போ இந்த function is a homogeneous function. நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் C வச்சு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் C. ஆப்ஷன் C எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, sin squared y by x plus y by x ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை f of x y எடுத்துக்கிறேன். அடுத்து நான் f of lambda x, lambda y. xக்கு பதிலா lambda x, yக்கு பதிலா lambda y. அப்போ sin squared lambda y by lambda x plus lambda y by lambda x. எனக்கு வந்து இந்த மேலையும் கீழையும் சரி நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல நான் லாம்டாவை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், sin squared y by x plus y by x. then என்னோட f of x y ஆ. So this function is a homogeneous function.
நெக்ஸ்ட் நான் ஆப்ஷன் டி வச்சு செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் tan x minus secant y கொடுத்துருக்காங்க. ஸோ let f of xy is equal to tan x minus secant y. f of lambda x comma lambda y is equal to xக்கு பதிலாக lambda x, yக்கு பதிலாக lambda y. ஸோ tan lambda x minus secant lambda y. இதில் என்னால் ரெண்டுமே ஆங்கிளில் வருது. என்னால் வந்து லேம்டா வந்து நான் காமனாக வெளியில் எடுத்து பண்ணுறது அதெல்லாம் இதில் நான் என்னால் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். கொஷின் அதான் கேட்டிருக்காங்க, விச் ஒன் இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனு. எனக்கு ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர்.